என்ன நேயர்களே, இந்த நாளிலே மறுபடியுமாய் அனைவருக்கும் கிறிஸ்து யூடியூப் சேனல் வழியாய் உங்களை சந்திக்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்குரிய நம்முடைய தியானத்திற்கான பகுதி மார்க் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். புறப்படுங்கள், வெண்ட் அவுட். புறப்பட்டு போக வேண்டிய ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பணியை அவர் வைத்திருக்கிறார். எதற்காய் நாம் புறப்பட வேண்டும்? விதைப்பதற்காய் நாம் புறப்பட வேண்டும். விதையுடன் நாம் புறப்பட வேண்டும். விதை என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அந்த விதையை பெற்றுக்கொண்டு வெளியில் நாம் செல்லும் பொழுது நம்பிக்கையற்றவர்களாய், இந்த உலகத்திலே சோர்ந்து போனவர்களாய், துக்கப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாய் நாம் புறப்பட்டு போக வேண்டும். எப்படி நாம் விதைக்கலாம்? விதைக்காத இடங்களுக்கு சென்று விதைக்கலாம், அல்லது விதைப்பவர்களுக்காய் நாம் நமது விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம், அல்லது விதைக்கக்கூடிய மனிதர்களை விதைக்கப்படாத இடங்களுக்கு நாம் அனுப்பி வைக்கலாம். யாரிடத்துல நம்ம விதைக்கலாம்? ஒரு கேள்வி நமக்கு வரும். நம்முடைய நண்பர்களிடத்துல விதைக்கலாம், நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே நாம் விதைக்கலாம், நம்முடைய உறவினர்களிடத்திலே நாம் இந்த விதையை நாம் விதைக்கலாம். யாரெல்லாம் இதுல விதைக்கலாம்? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டு இருக்கிறதான துணைவியர்கள், அவர்கள் விதைக்கலாம். ஒரு வேலை பணிஸ்தலத்துல ஒரு அலுவலகத்தில் பணி செய்கிறவர்கள் இந்த வசனத்தை விதைக்கலாம். வாலிபர்கள், சிறுவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள், போதகர்கள், இப்படி எல்லாரும் நாம் அவரவர்கள் திராணிக்கு தக்கதாய் அந்தந்த இடங்களிலே நாம் வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். இங்கு நாம் 9வது அதிகாரம் மத்தேயு 36 பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோதோவெனில் மனதுருகினார் என்று சொல்லி இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ விதைக்கிறவர்கள் ஒரு மனதுருக்கத்தோடு விதைக்க வேண்டும் என்பதை இயேசுவினுடைய அந்த வார்த்தையிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். திரளான ஜனங்கள் மேல் இயேசு மனதுருகினார். மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு விதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்கும் பொழுது மார்க் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு மறுபடியும் புறப்பட்டு கடலருகே போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு போய்கொண்டே இருந்தார். நீங்க ஒரு வாகனம், ஒரு கார், நீண்ட நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாகனத்தை நாம் இயக்குவது மிக கடினம். ஆனால் சிறு பழுது இருந்தாலும் போய்கொண்டே இருக்கிற வாகனத்தை நாம் நினைத்த அந்த டைரக்ஷன்ல திருப்புவது மிக மிக சுலபம். அதனால்தான் நாமும் கூட மூவ் பண்ணி நம்முடைய விதைக்கிற பணியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலத்தின் அருமையை இயேசு அறிந்திருந்தார். நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாதிருக்கபடினால், எல்லாம் சாதகமான நாள் ஒன்று வரப்போவதில்லை. அதனால் இன்றே நமக்கு தெரிந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் இயேசுவை அறிவிப்பதற்கும் வார்த்தையை விதைப்பதற்கும் நாம் புறப்பட்டு செல்வோம். அங்கு லூக்கா 5:27 பார்க்கும் பொழுது, இயேசு புறப்பட்டு மத்தேயு லேவியை எனக்கு பின் சென்று வா என்று சொல்லி அவர் அழைத்தார். அவர் புறப்பட்டு போய் அநேக வேலையாட்களை ஆயத்தப்படுத்தினார். நாமும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை 7 பேருக்கோ 8 பேருக்கோ நாம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற பணிக்கு நாம் அவர்களை ஆயத்தப்படுத்துவோம். போ அல்லது அனுப்பு என்று சொன்ன அந்த FMBB அந்த ஸ்லோகன், போ அத்துடன் அனுப்பு என்று சொன்ன ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய அந்த சொற்றொடர்கள் நாமும் நம்முடைய திராணிக்கு தக்கதாய் போக வேண்டிய இடத்திற்கு சென்று போக முடியாத இடங்களுக்கு நாம் அனுப்பியும் விண்ணப்பம் செய்தோம் இந்த விதைக்கிற பணியை நாம் செய்து கொண்டிருப்போம். லூக்கா 21:37 இயேசு ராக்காலங்களில் வெளியே தனிமையான இடங்களுக்கு சென்று அவர் செபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு புறப்பட்டு போய் தனிமையாய் அவர் செபங்களை ஏறெடுத்தார். அவர் இந்த பாடுகளை படுவதற்காக கல்வாரி கொல்கதா மலைக்கு யோவான் 16:33 படியாய் அவர் சிலுவையை சுமப்பதற்கு தனி ஆளாய் அவர் புறப்பட்டு போனார். பிரியமானவர்களே, இந்த நாளில நாமும் கூட வசனத்தை விதைப்பதற்கு
ஒரு மனதுருக்கத்தோடு விதைப்பதற்கு நாமும் புறப்பட்டு செல்லுவோம். திரளான கனிகளை நாம் பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.